அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உதயா பேசுகிறேன். நேற்றைய தினம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி விஸ்வகுரு அவர்கள் கோவை விவசாய சங்கத்தை பற்றி பேசுவதற்காக வந்தார். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டாப்புல. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, நம்ம பிஜேபி கட்சி தலைவர்கள் எல்லாருமே போய் வரவேற்றார்கள். கொஞ்ச நாளாகவே இணையதளத்தில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஊடகங்கள் பார்த்தாலும் சரி, நிறைய இன்டர்வியூ பார்த்தா அண்ணன் அண்ணாமலையை பற்றி பேசலைன்னா இங்கே யாருக்கும் தூக்கம் வருமா என்னன்றது எனக்கு தெரில. கட்சியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து விரட்டிட்டாங்க. அவர் இனிமேல் கட்சியிலே இருக்க மாட்டார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. என்னென்னமோ எல்லாம் பேசினாங்க. ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறலன்னா அவர் ரொம்ப அதிருப்தியில் இருக்காப்புல, அதனால தான் எதுலேயும் கலந்துக்கிற மாட்டேங்கிறாங்க. டெல்லி பாஜக மேலிடம் சொல்லிருச்சு, அண்ணாமலை இனிமேல் எதுலேயும் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அப்படின்னு என்னென்னமோ பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவாவில் அந்த ஓட்டப்பந்தயம், நீச்சல், இந்த சைக்கிளில் போகிறது, அதெல்லாம் சில கடந்த சில மணி நேரங்கள்லேயே எல்லாத்தையும் கடந்திருப்பாப்புல. அந்த விளையாட்டுத்துறையை மேம்படுத்துறதுக்கு இது பண்ணுறதுக்காக தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணன் அண்ணாமலையும் ஒரு ஊக்குவிதப்படுத்தியிருப்பாங்க. அதை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இணையதளம் மூலியமாக. கோவாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. நேற்று நமது பாரத பிரதமர் கோயம்புத்தூர் வந்தோடனே நம்ம அண்ணன் அண்ணாமலையும் போய் எல்லாரையும் போல் வரவேற்றார். பாரத பிரதமர் என்ன செஞ்சாங்க, ஒரு செல்ல பிள்ளைய தட்டி கொடுத்து கூப்பிடுவோம்ல, அது மாதிரி தோளில் தட்டி என்ன அவங்க நலம் விசாரிச்சிருக்காங்க. அந்த தோளில் தட்டி நலம் விசாரிச்சு அயர்ன்மேன் சொன்னதாகவும் கேள்விப்பட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே என்னென்னா சும்மா எல்லாரும் அண்ணாமலையை புறந்தள்ளிட்டாங்க, பிஜேபி கட்சி ஏற்றுக்கறல, அவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு, இது பண்ணுறாரு, எல்லாம் எதுவும் சொன்ன அப்புறம் எல்லாமே புரளி. நேற்று பாரத பிரதமர் ஒரே ஒரு ஃபோட்டோ மூலியமாகவே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அண்ணாமலை எப்பவும் இருக்கக்கூடிய அவர் செல்லப்பிள்ளையாக தான் இருக்கிறாரு அப்படின்றத காமிச்சிட்டு போயிட்டா. அப்படி நேற்று சில நிகழ்ச்சிகளில் நான் நிறையாவும் பேசியிருந்தாங்க. பாரத பிரதமர் நல்லா இருந்துச்சு சொற்பொழிவுகளும். 2 சின்ன பிள்ளைகள் பாதை ஏந்தின்னு இருந்தாங்க. அதையும் அதான் அவருடைய தொலைநோக்கு பார்வையை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பாதையையும் வாங்கி வச்சு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. அதே போல் இங்கே அண்ணாமலை விரட்டிட்டாக இது பண்ணிட்டாங்கன்னு என்னென்னமோ சொன்னதுக்கப்புறம் ஒரே சின்ன முற்றுப்புள்ளியோடு முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அண்ணாமலை எப்பவும் செல்லப்புள்ள தான் அப்படின்னு. அதை சில ஊடகங்களில் ரங்கராஜ் பாண்டியனை கரெக்டாக சொல்லியிருப்பாப்புல. ஒரு சில இடங்களில் பிஜேபி என்றைக்கும் அண்ணாமலை அவர்களை கைவிடாது, எப்போவுமே அவங்க கூட தான் வச்சுருப்பாங்க. இங்கே சும்மா அவங்களுக்கு வியூவர்ஸ் வேணுங்கிறக்காக, ஃபாலோவர்ஸ் வேணுங்கிறக்காக சும்மா சொல்லி ஒரு பொருளையே தான் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு அவர் ஆணித்தனமாக அப்பையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அதை இன்றைக்கி உண்மையாக போச்சு. கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு என்னென்னமோ இது இடையில சொத்து வாங்க போகிறோம், அவர் சொத்து வாங்கிட்டார், அங்கே வாங்கிட்டார், இங்கே வாங்கிட்டார், எல்லாமே சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காப்புல. அவர் இந்த இடம் வாங்கணும்னு சொன்னால் கூட அவரும் அழகாக அன்றைக்கி ஒரு பேட்டியில் சொன்னாப்புல, ஆமாண்ணா நான் சம்பாதிக்கிறேன், நான் அடுத்த இங்கேருந்து கோவா போகணும், 60,000 ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஆகுது, எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும், அப்புறம் நான் எங்கேனா போவேன், இப்போ கட்சி பதவியிலும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் இருந்தாலும் கட்சியிலேருந்து காசும் வாங்க மாட்டேன், நான் வெளியில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வாங்க மாட்டேன், என்னென்ன பண்ணுறது. அப்புறம் எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லப்போனால் அவரும் உழைக்கணும்ல, அவர் உழைச்சாதானே அவர் குடும்பத்தையும் அவர் காப்பாற்ற முடியும். அதனால் எல்லாத்துக்குமே இங்கே மக்கள் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காப்புல. சும்மா அவ்வளோதான். அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி
இங்கே நீ 10 பேர் சேர்ந்து அவரை போட்டு அடி அடின்னு இருக்கையில அவர் ஒரே ஒரு பேட்டியில் எல்லாத்தையும் சொல்லி சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிடுவாப்புல. அவ்வளோதான், இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன், இதை தான் பண்ணுறேன், என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. அதையும் ஒரு சில பேர் பாஜக மேலிடத்துக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க, அண்ணாமலை எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கான்னு கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டாங்க, அங்கே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க, அண்ணாமலை அப்படியே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேமரா வச்சு அப்படி பண்ணி. இங்கே யார்கிட்டையுமே சொத்து இல்லை, யார்கிட்டையுமே பணங்காசுன்னு இல்லை. அப்புறம் அவங்கவுங்க உழைக்கிறதுக்கு அவங்கவுங்களும் ஓடி தானே ஆகணும். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அண்ணன் அண்ணாமலை எப்போவும் நம்ம கூட இதே கட்சியில் எப்போவுமே பயணிச்சுக்கிட்டு இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவர் கண்டிப்பாக வேறு ஏதாவது அவர் தான் அன்றைக்கே சொல்லிட்டாப்புல, மத்தியில் போகிறதாக எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், நான் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாப்புல. அதனால் அவர் டெல்லிலாம் போக வேணாம், இங்கே தமிழ்நாட்டிலே இருந்தால் போதும். அடுத்த தமிழ்நாட்டு முதல்வராக வர்றதுக்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக எனக்கு தெரிஞ்சு. நான் அதுக்குன்னு வேறு யாரும் வருவாங்கன்னு நான் யாரையும் தரைக்குறைவாகவும் பேசலை, எதுவும் சொல்லலை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. நன்றி, வணக்கம்.